ஹாய் காய்ஸ். இந்த கோவில் வந்து சூப்பரான ஒரு அம்மன் கோவில். இப்போ ரீசெண்டாக தான் இந்த கோவில் வந்து கட்டினாங்க. 1 இயர் தான் ஆகியிருக்கும். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, வந்தவாசியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு நடுவில் உக்கல் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது. நீங்கள் செய்யார் மாங்காடு கூட்டுட்டு வந்தீங்கன்னா கூட அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு கோவில். பஸ் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. நீங்கள் ஆட்டோவில் வரலாம், காரில் வரலாம், பைக்கில் வரலாம். பஸ்ஸுலாம் வந்து இந்த ரூட்டுக்கு வராது. ஏன்னா வந்து உள்ளே இருக்க கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிகள் வந்து சன்னதியாக வச்சுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மூலவர் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்பாள் அவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்வந்திரி இருக்காங்க, பைரவர் இருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து நீங்கள் முருகரை பார்க்கலாம், விநாயகரை பார்க்கலாம், அதுக்கப்புறம் மகாலட்சுமி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ யோக ஞான கணபதி, ஆதி சங்கரரை பார்க்கலாம், மௌலீஸ்வரரை பார்க்கலாம். இது மாதிரி நிறைய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சன்னதியாக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில் தான் வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு குறைனா, சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கலையாக இல்லை. அதான் கஷ்டமாக இருக்குது. விநாயகர் சிலையாகட்டும், முருகர் சிலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ்லாம் வந்து ஒரு கலையாகவே இல்லை. ஏதோ ஒன்று செதுக்கி இருக்காங்க. மற்றபடி இந்த கோவிலில் வந்து ரொம்ப தூய்மையாக, ரொம்ப மன அமைதியாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோவில் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காஞ்சிபுரத்துக்கு வந்தவாசிக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவில் விசிட் பண்ணிட்டு வாங்க ஃபேமிலியாக. அந்தளவுக்கு சூப்பராக ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஆலயம். இப்போ ரீசெண்டாக வந்து கட்டியிருக்காங்க. இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. வெள்ளிக்கிழமையில் நல்ல கூட்டம் வருது. மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் வந்து அந்தளவுக்கு பார்க்க முடியாது. மெயினாக இந்த கோவிலில் தினசரி வந்து அன்னதானமாக போடுறாங்க.